பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சொன்ன மாதிரியே சக்தியவும் பொன்னியவும் ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கிற மாதிரி கட்டி போடுறாங்க. சக்தியை மட்டும் தான் அந்த காட்டுவாசிங்க கட்டி போட்டு வைக்கிறாங்க. பொன்னியை மட்டும் ரிலாக்ஸாக விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறமா இங்கே சக்தி சொல்கிறாரு, பொன்னி என்ன பொன்னி நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க? அவங்கக்கிட்ட நான் தான் உன் புருஷன் சொல்லியிருந்தா இப்படி என்னை கட்டி போட்டிருப்பாங்களா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது பொன்னி அப்படின்னு சக்தி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் பொன்னியை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு சொல்லணும், நான்லாம் சொல்ல முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பொன்னி ரொம்பவுமே பிடிவாதமாக இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த மணப்பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அவர் ஐயாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணு வராங்க. வந்து இங்கே சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. இங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க சக்திகிட்ட வந்து, நான் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் மட்டும் என்ன கரெக்டான இடத்துல காப்பாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஏதாவது ஆயிருப்பேன் அப்படின்னு இங்கே சக்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க. சக்தி சொல்கிறார் உடனே, ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெண்களுக்கு ஒன்றுனா நான் துடிச்சிடுவேன், நான் பெண்களுடைய காவலன் அப்படி இப்படின்னு இங்கே புகழ்ந்து பேசுகிறாரு. அவங்களும் ஒன்றே சரிங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே காட்டினா ஃப்ரூட்ஸாக இருக்குது. என்னங்க சிறுதானியன்னு சொன்னாங்க, நீங்கள் எனக்கு பழமாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்காக நானே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி எடுத்து வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படியா ஓகே, நீங்கள் செஞ்சிருந்ததெல்லாம் சாப்பிட எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என் கைதான் கட்டி இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சக்தி சொல்ல, அவங்க ஒன்று நான் வேணா ஊட்டி வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி யோசிக்கிறாரு, இதுக்கும் நல்ல ஐடியாவாக இருக்கே, பொண்ணி வெறுப்பேற்றணும்னா கண்டிப்பாக நம்ம இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களே எனக்கு உங்கள் கையால் ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஊட்டி விடும்போது, பரவாயில்லைங்க இது வரைக்கும் நானும் நிறைய பழம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் உங்கள் கையால் ஊட்டி விடும்போது பழம் ரொம்பவுமே அமிர்த மாதிரி இருக்குது அப்படின்னு சக்தி சொல்ல, இங்கே பொன்னி ஒன்று டென்ஷன் ஆகிறாங்க. சக்தி அதை பார்த்துட்டே இருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாரு. அந்த பொண்ணும் பழத்தெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. என்ன பொண்ணி தனியாக சாப்பிட கஷ்டமாக இருக்கா? என்ன பார்த்தியா, வனராஜா கூட ரொம்ப நெருக்கமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தா கடுப்பாக இருக்குல்ல பொன்னி அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன கடுப்பாக இருக்குது அப்படின்னு இங்கே பொண்ணி கேட்குறாங்க. இல்லை பொண்ணி தனியாக உட்காந்து சாப்பிட்றியே அதான் கடுப்பாக இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு எங்கள் சக்தி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ பொண்ணி அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே கடைசி நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லவும், பொண்ணி கேட்குறாங்க என்ன சொன்னாங்க ஜோசியர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பொண்ணி அந்த ஜோசியர் எனக்கு பேர் வைக்கும்போது உங்களுக்கு பேர் சக்தி வெல்லும் வச்சுருக்கோம், அந்த முருகனுடைய அவதாரம் நீங்கள், முருகன் மாதிரியே உங்களுக்கும் 2 கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார், அது இப்போ நடக்க போகுது, பரவாயில்ல எது எப்படி இருந்தால் என்ன நாமளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சக்தி இங்கே சொல்ல, பொன்னி உடனே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. பார்த்தா அப்படியே அடுத்த நாள் விடியுது. விடிஞ்ச உடனே அந்த காட்டு வனராஜா ஐயா இங்கே கல்யாணத்தை ரெடி பண்ணுறாரு. சக்தி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஊர் ஆளுங்க மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தா அந்த வனராஜாவையும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி அழைச்சிட்டு வராங்க. இங்கே சக்தி சொல்கிறாரு, ஐயா திரும்ப சொல்கிறத கேளுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்ல, முடியாதுப்பா, எப்போ நீ எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு கன்னி பொண்ணை தொட்டியோ அப்போது நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இது எங்கள் ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் நான் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவாச்சு அப்படின்னு சொல்ல, தம்பி நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு சொன்னால் தான் நாங்கள் நம்புவோம், அந்த பொண்ணு ஒன்று யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, அப்படி இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப போகிறது இல்லை, நீ தேவையில்லாமல் எதுக்கு எங்கள்கிட்ட நடிக்கிற, ஒழுங்கா நீ எங்கள் பொண்ணை எங்கள் வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் கூடவே நிம்மதியாக சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்ல, பொன்னி அப்படி நிற்கிறாங்க. சக்தி முடிவு பண்ணுறாரு, ஓ அப்படியா, இந்த பொன்னி இவ்வளோ ஆகியும் கூட இது வரைக்கும் அதை பற்றி வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கானா, அப்போது பொன்னி நடிச்சுட்டு தான் இருப்பா, நைட்டு பார்க்கும்போது சாப்பாடு ஊட்டும்போது அவள் டென்ஷன் ஆனாலே நான் பார்த்தனே, அப்போது நாம் கொஞ்சம் விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சக்தி முடிவு பண்ணி, சரிங்க நீங்கள் பெரிய மனுஷன் இவ்வளோ தான் சொல்கிறீங்க, என் ஜாதகத்துலேயும் எனக்கு 2 கல்யாணம் இருக்குது, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்ல, பொன்னி டக்குன்னு சடான்னு திரும்பி பார்க்குறாங்க. சக்தி ஒன்று சரிங்க நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஒன்று இங்கே வாங்க தம்பி இங்கே நில்லுங்க, வனராஜா கொண்டு இங்கே நிப்பாட்டி வைங்க, சம்மதத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியில் மாலை மாற்றணும், அப்புறம் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா மாலை எடுத்துருவாங்க அப்படின்னு சக்தி சொல்ல, பொன்னி ஒன்று சக்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் பொன்னி பார்த்தா தெரியலையா, என்னுடைய 2வது கல்யாணம் நடந்துகிட்ருக்கு, இவங்க ஊர் வழக்கப்படி இப்படி தான் பண்ணி பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சக்தி இது மட்டும் உங்கள் வீட்டு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன்,
எனக்கும் ஆசை தான் பொண்ணி, அப்பா அம்மாட்டெலாம் சொல்லி அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு. எங்கே இங்கே தான் ஃபோன் பண்ண முடியலையே. வீடு பொண்ணி சொல்லிக்கலாம் அப்பா அம்மா கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏன் பொண்ணி, அதான் நீ இருக்கல, நீ போதாதா? மொதல் பொண்டாட்டி முன்னாடி 2வது கல்யாணம் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பற்றி, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியும் மாலையெல்லாம் எடுத்து வராங்க. மாலையெல்லாம் மாற்ற போகிறாங்க. டக்குன்னு பொண்ணி ஓடி வந்து மாலையை பிடிக்க எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு சக்தியை பலான்னு அற வராங்க. என்ன சக்தி என்ன நினச்சிட்ருக்க நீனு அப்படின்னு கேட்க, பொண்ணி உனக்கு என்ன பொண்ணி, நீ தான் என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டியே, நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் பண்ணி கோவப்படுற அப்படின்னு கேட்க, பொண்ணி ஒன்று அதெல்லாம் நல்லா பண்ண, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க ஐயா, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த பொண்ணு தேவையான பிரச்சனை பண்ணுறா, முதல்ல இந்த பொண்ணை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வாங்க, அப்புறமா நான் உங்கள் பொண்ணு வனோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இங்கே சக்தி சொல்ல, உடனே ஆமாம் இந்த பொண்ணு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, பொண்ணு உடனே பயமாக கத்துறாங்க. ஐயோ நிப்பாட்டுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவர் என்னுடைய புருஷன், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயா அந்த பொண்ணு சொல்கிறத கேட்காதீங்க, நம்பாதீங்க, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே பொய், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் தான் வேணும்னு அப்படி பொய் சொன்னேன், நான் உங்கள் பொண்ணு வனரோஜாவை இப்போ காதலிக்கிறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பொண்ணை கொண்டு விட்டுருங்க போங்க அப்படின்னு சொல்ல, பொண்ணி பயங்கரமாக கத்தி கதறாங்க. ஆனால் பொன்னியோட பேச்சை யாருமே கேட்கல. பொன்னியை தூக்கிட்டும் போயிடுறாங்க. பொன்னியை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுடுறாங்க. இங்கே பார்த்தா பொன்னி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு சக்தி, நான் ஏதோ ஒரு கோபத்தில் அப்பெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்காக நீ வெட்டுறா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி திரும்ப ஒடியாறாங்க. பார்த்தா இங்கே சக்தி அழைச்சிட்டு எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. பொன்னி பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. சக்தி சொல்கிறாரு, என்ன பொன்னி கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு பொன்னி, பாவம் நீ தான் பார்க்கவே இல்லை, சே உனக்கு அது கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்ல, என்ன சக்தி சொல்கிற, அப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன பொண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பொண்ணு, அதுவே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது, எப்படி பொண்ணி நான் விடுவேன், அதுதான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணி உடனே ஓடி வந்து, சக்தி என்னை ஏற்றுக்கு சக்தி, நான் ஏதோ உன் மேலே கோவமாக இருந்ததெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் வந்து அன்னைக்கு உங்கள் வீட்டில் அவ்வளோ தூரம் பேசும்போது நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசலையேன்னு கோவத்தில் இருந்தேன் சக்தி, அது உண்மை தான், அதுக்காக உன் மேலே அன்பு பாசம் இல்லாமல் இல்லை, உன்னை பிரிஞ்சனில் இருக்க முடியாது சக்தி, ப்ளீஸ் சக்தி அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி என்ன விளையாடுறியா, நீ சொல்கிற எதையும் நம்ப மாட்டேன், நான் அந்த பொண்ணு கழுத்து தாலி கட்டிட்டேனே அப்படின்னு சொல்ல, சக்தி இங்கே போகிற சக்தி, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ என்னுடைய புருஷன், நீ என் கூட தான் வாழணும், வா சக்தி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி நீ பண்ணி, நீ தான் என்கிட்ட பலவாட்டி சொல்லிட்டியே, நான் வந்து தப்பே பண்ணலை, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை, நான் தப்பை நிரூபிச்சிட்டேன்னா நான் கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பியே, அப்போ நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, அப்போ இந்த வனரோஜா இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் வனரோஜாவே வச்சுக்கிறேன், நீ பொண்ணி அப்படின்னு சொல்ல, சக்தி நான் மன்னிச்சு சக்தின்னு சொல்லி சக்தியோட காலை விழுறாங்க. பொண்ணி விழுந்து கதறாங்க. அப்போ தான் சக்தி சொல்கிறாரு, பொண்ணி ஏஞ்சிரு பொண்ணி, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ என் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இப்படி பண்ணினேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல பொண்ணி. என்ன சக்தி சொல்கிற? ஆமாம் பொண்ணி, நீ வந்துட்டல, அப்புறமா நான் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா எனக்கும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு வந்து அந்த பொண்ணு சொல்லுங்கள், அந்த பொண்ணே இல்லை உண்மையை சொல்லுன்னு சொன்னேன், இப்போ நீயே வந்து இல்லை உண்மையை சொல்லிட்ட. ஐயா பார்த்தீங்களா ஐயா, நான் சொல்லலை, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஐயா, ஏதோ சின்ன சண்டை, அதனால தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லிடுச்சு, எங்களை மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் கிளம்புறோங்க ஐயா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுற வனரோஜா சக்தி போயிட்டு, இங்கே வரமா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நீ நல்ல பொண்ணு, கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் அமையும், புரியுங்களா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல, பொன்னி ஒன்று போ சக்தி, ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோச்சிக்கிறாங்க. பொன்னி திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, இங்கே பாரு, நீ திரும்பவும் என்கிட்ட சண்டை போட்டேன்னா நான் அப்படியே போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவேன், அந்த கூட்டத்தில் இருக்கிற வனோஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, சக்தி அப்படின்னு சொல்லி பொன்னி கட்டி பிடிச்சிருக்காங்க சக்தியை.